நூற்றாண்டு நாணயம் வெளியிடுகிறோம். இந்த தேசம் வாழ்வதற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மாபெரும் தலைவர்களாக இருந்த பெருந்தலைவர் மகாத்மா காந்தி அவர்களும் ஒரு 2 நாட்கள் அவருடைய பாதம் பிடிந்த பூமி இந்த பூமி. அதே போல் 9 நாட்கள் 9 ஆண்டு காலம் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்தில் முதல் கட்டமாக முதல் அதிபதியாக சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதியாக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் the last viceroy and the first governor general of India என்று அழைக்கப்பட்டனர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 9 ஆண்டு காலம் இந்த பூமியிலே அவரே சமைத்து சாப்பிட்டு இந்த ஆசிரமத்தை வழிநடத்தினார் என்ற ஒரு இந்த புண்ணிய பூமி. இதை நினைவு கூறுகிற வகையில் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பட்டேல் அவர்களுடைய மூத்த சகோதரர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பாபு ராஜேந்திர பிரசாத் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆக அவ்வளவு நினைவுகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியின் 100 விழாவிற்கு இங்கேயும் இந்த 100 விழாவை நினைவு கூறுகிற வகையில் இங்கேயும் நாணயத்தை வெளியிடுவதற்கு இந்த ஆசிரமத்தின் சார்பிலே நாணயம் வெளியிடப்படுவதற்கு உறுதுணையாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிச்சய பணியாற்றுவார்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்த நாங்கள் பணியாற்றுவோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை சிறப்பு செய்வதற்கும் தமிழகத்தில் இருக்கிற கலாச்சார நாகரிக பண்பாட்டை நினைவு கூறுவதற்கும் அதே நேரத்தில் இந்த பூமி தேசியமும் தெய்வீகமும் தான் அடிப்படையாக கொண்ட பூமி என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் தயங்கியதில்லை. அப்படி தொடக்கமாக இன்றைக்கு இந்த பகுதியில் அவருடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு அத்தனை ஏற்பாடுகளையும் பாரத பிரதமரிடம் கேட்டு பெற்று தருவோம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற போதே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு சேர்த்து அவருடைய கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்து